இன்றைய தினம் பேசுறார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஏதோ நான் முகத்தை மறைச்சிட்டு வந்த மாதிரி பேசுறேன். முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு எல்முனை அளவும் இல்லை. முகத்தை துடைத்தே நீங்கள் பத்திரிகையில் அதை சரியான முறையில் எடுத்து காண்பிக்கிற விதமாக காண்பித்து விட்டீர்கள். அது ஒரு விருப்பான செய்தியை உங்கள் பத்திரிகை வேண்டும் என்று எடுத்ததாக நான் பார்க்கிறேன். இதே ஸ்டாலின் அவர்கள் நான் பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொழுது சட்டை கிழித்து கொண்டு வெளியிலே ஆர்ப்பாட்டம் நடத்தினார். உங்களுக்கு நன்றாக தெரியும். யார் சட்டை கிழித்துக் கொண்டு வருவார்கள்? மணலை பாதிக்கப்பட்டவர்கள் தான் சட்டை கிழிச்சிட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில் வந்தவர் என்னை பற்றி பேசுவதற்கு எந்த வித தார்மீகம் கிடையாது. அது மட்டுமல்ல, இப்படிப்பட்டவர்களையும் எங்களை விமர்சனம் பண்ணுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது, அருகதையும் கிடையாது. ரகுபதி சொல்றார், விசுவாசம் பற்றி சொல்றார். விசுவாசம் என்றால் என்ன விலை என்று கேட்கின்ற ரகுபதி அவர்களே, நீங்க எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க? பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுகவை தோற்றுவித்த பொழுது தீய சக்தி திமுகவை விரட்ட வேண்டும் என்றுதான் அந்த கட்சி துவக்கினார். அதன் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேட்பாளர் அன்னைக்கு போட்டியிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி உங்களை எம்எல்ஏ ஆக்கினாங்க. பிறகு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாள் உங்களை அமைச்சராக்கி இந்த நாட்டிற்கு அடையாளம் காட்டப்பட்டார். உங்களை அமைச்சராக்கி அடையாளம் காட்டப்பட்ட காரணத்தினால்தான் திமுகவில் நீங்க போய் சேருவதற்கு இடம் கிடைத்தது. அதை அந்த நன்றியை மறந்து எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனத்துக்கு எந்த அருகதையும் ரகுபதிக்கு கிடையாது.